கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள், சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்கார்றாங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பகை கிரகங்களான, நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு, அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள், அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம் சாஞ்சு பேசுகிறது, எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறை ஆகட்டும், அல்லது மீடியா துறை ஆகட்டும், அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம். அப்போ இது ஒரு கலகத்திற்கான காலமாக, மாதமாக இது அமைந்துள்ளது. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில், கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்கே ராகு, சூரியன் ராகு, அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும், ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்கே பாருங்கள், சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரையில் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரெஸ்ட் வரலாம், ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கன்னியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய், கடலும் வற்றி போகும். அப்போ என்ன ஆகுங்க, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலமும்,
ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸு, நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோடு விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதில் 2 வீடுகளில் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரையிலும் நேற்றவரை அரிசிக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்யப்போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். வாருங்கள். அப்போது தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மாதம், நல்ல மாதமாகவும் நம்மளுடைய தனுசு ராசி நேயர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக தனுசு ராசியை பொறுத்தவரையிலே என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, 5, 12 கூடியவர் செவ்வாய் அசுபர் தான். என்னதான் இந்த செவ்வாய் 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவரே 12ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. அப்போது அந்த செவ்வாய் அசுபராக மாறுகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் 6 கூடியவன், 6, 11 கூடியவன். இப்போ இந்த தனுசு லக்னத்துக்கு மட்டும் எல்லாமே 50-50 தான். பாதி கிணறு தாண்டிடுவாங்க, பாதி கிணறு போய் டப்புன்னு உள்ளே விழுந்துருவாங்க. ஒரு 100 மீட்டர் தாண்டணும் ஒரு கிணறு, 10 அடி 5 அடி தாண்டிடுவாங்க. அவங்க 6 அடி தாண்டினாலும் 9 அடி தாண்டணும், 1 அடி தாண்டினா கூட உள்ளே தான் விழுந்தாகணும். 9.9 பண்ணால் இழிச்சிக்கணும், அப்பையும் கீழே விழுந்துடணும். அப்போ அவங்க 5 அடியிலே உள்ளே விழுந்துறது சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாமே 50% வெற்றி தான் கிடைக்கும். நீங்கள் 100% வெற்றியை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. யாரும் சாதிக்க முடியாத விஷயத்தை எல்லாம் நீங்கள் சாதிப்பீங்க. ஆனால் அது அடுத்தவங்களுக்காக இருக்கும். மற்றவங்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. ஒரு பெரிய மினிஸ்டரால் செய்ய முடியாத ஒரு வேலையை கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது, தனக்குன்னு வரும்போது, அதில் 50% தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். எனக்கு ஒரு கனவு சாமி, எல்லா உலகம் முழுவதும் எனக்கு கம்பெனிகள் அமைக்கணும். ஏதாவது ஒரு 4 நாட்டில் நடக்கலாம், மீதி நடக்காமல் போய்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நேயர்களே, ஒரு பக்கம் 5ஆம் அதிபதி அவரே 12ஆம் அதிபதியாக வராரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லாபஸ்தான அதிபதி 11ஆம் அதிபதி அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வராரு. சரி, தொழில்காரகன் 10ஆம் அதிபதி அவர் பாதகாதிபதியாக வராரு. அப்போ எல்லா கிரகங்களும் எல்லா ஸ்தானங்களும் ஒரு 50% நல்லது பண்ணுது, ஒரு 50% கெடுதல் பண்ணுது. இந்த கால சூழ்நிலையில் அப்போ தனுசு ராசி அன்பர்கள், நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், தொழில் அதிபர்களாக இருக்கலாம், நீங்கள் எப்பேற்பட்ட தொழில் அதிபர்களாக என்னெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ உங்கள் பிஸ்னஸ்லாம் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஏன்னா குறை எதுவும் கிடையாது, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற லெவல் ரீச் பண்ணுறது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நேற்று இருந்ததை விட, முந்தா நேற்று இருந்ததை விட, கடந்த காலங்களில் இருந்ததை விட இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸ் பெட்டராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கடந்த காலங்களை விட இப்போது இன்றைக்கி அட் த டைம் உங்கள் பிஸ்னஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தனுசு ராசியோடு ஒன்றி பழகக்கூடிய வாய்ப்பு நம்முடைய கிளைண்ட்கிட்ட தான் நமக்கு கிடைக்குது. எத்தனையோ தனுசு ராசி கிளைண்ட்ஸு உலகம் முழுவதிலும் இருந்து, சாமி நான் இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இங்கே நான் கார்கோ பண்ணுறேன், இந்த இடத்துல நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூகே கண்ட்ரீஸில் இல்லை யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள், அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, அங்கெல்லாம் கோவில் கட்டக்கூடியவங்க, திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க வெளிநாடுகளில்
எத்தனையோ நம்ம பேர் நம்மகிட்ட வந்து அந்த நாள் குறிக்கிறது, இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து கொடுங்க சாமி அப்படின்னு சொல்கிறது, முடிஞ்சால் நீங்கள் வந்து செய்வீங்களா அப்படின்லாம் கேட்குறது. அப்போ நிறைய ஆன்மீக தொடர்பு மடாதிபதிகள், அதை கூட நம்ம சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் எத்தனையோ தனுசு ராசி அன்பர்கள். அதுதான் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ஆன்மீக பக்தி உண்டு. என்ன குருவுடைய வீடு இல்லையா, பக்தி அதிகமானதாக இருக்கும். தர்மவானாக இருப்பீர்கள். தர்மம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் போவீங்க, அதர்மத்துக்கு துணை போக மாட்டீங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அப்போ தனுசு ராசி என்பர்களே, உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு மடாதிபதியாக இருந்தாலும், ஆன்மீக தலைவராக இருந்தாலும், ட்ரஸ்டெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், இன்னும் எனி பிஸ்னஸ் அல்லது எனி ஜாப், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். அப்போ தனுசு ராசி என்பதிலே உங்களை பற்றி நன்றாக எனக்கு ஓரளவுக்கு தெரியும். உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என்ன, உங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணும், எதுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க, எதுக்காக தனுசு ராசி என்பர்கள் வருத்தப்படுகிறார்கள், இது நடக்கலையே அப்படின்னு ஏன் ஃபீல் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மாதமாக அமைகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும். தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அப்படின்லாம் ஏற்கனவே நடந்துன்னு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் கூட ஒரு புதிய அத்தியாயத்தில் ஒரு புதிய லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்திலும் கவனம், எச்சரிக்கை தேவை தனுசு ராசி அன்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிஸ்னஸ் நல்லா இருக்கும், கவலையப்படாதீங்க. ஆனால் அது பற்றாக்குறையை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், நிறைய வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய வீண் விரயங்கள். நல்ல கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சம்பாதிச்சது யாரோ ஒருத்தர் கொடுத்தா எப்படி இருக்கும், அதை போல தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது. அப்போ இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அப்போ இதுக்கு என்ன சாமி தீர்வு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் ஒரு நல்ல தீர்வாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் 50% ஒரு நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும், 50% மிகுந்த எச்சரிக்கை, மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாத தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல், அல்லது தொழில் போட்டிகளில் வேறு ஏதாவது பதவி போட்டிகளில் உங்களை ஏதாவது போட்டு கொடுத்து ஒரு என்கொயரி, ஒரு வம்பு வழக்கு, ஒரு கேஸில் போய் மாட்டி விட்டுறது, இல்லை ஒரு ரைடு, ஐடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரைடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் அரசியல் தலைவர்கள்லாம் அந்த ஐடி ரைடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், என்கொயரி சம்மந்தப்பட்டது, கேஸை புதுசாக ஒரு கேஸை போடுறது, இதெல்லாம் தனுசு ராசி என்பவர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் அப்படி இருக்குது. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் என்ன சாமி பண்ண முடியும், கால நேரம் அப்படி இருக்குது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி, இதிலிருந்து மீண்டு வருவது எப்படி, இதிலேருந்து ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்குரிய வழிபாடுகள் என்ன. இல்லை ஒரு கோவில் கட்டுறீங்க, ஒரு பாதையிலே நின்று போயிடலாம். இல்லை ஒரு பெரிய மடாதிபதியாக இருக்கீங்க, அங்கே ஏதாவது ஒரு சின்ன கலகங்கள் ஏற்படலாம், மனசுக்கு ஒரு வருத்தம் ஏற்படலாம், அல்லது அங்கே ஏதோ ஒரு குற்றம், ஒரு தோஷம் ஏற்படலாம், அல்லது ஒரு கடைசி ஆசை ஏதாவது ஒன்று இருக்கலாம், நிறைவேற்றணும்னு தோணலாம். ஸோ தனுசு ராசி என்பர்களே, தொழிலாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், ஜாபாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல், காலேஜஸ், பெரிய பெரிய காலேஜஸ், கல்வி நிறுவனங்கள், யூனிவர்சிட்டிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்கள் தொழிலில் மிகுந்த எச்சரிக்கை, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னாக்கா, இந்த சூரியன் ராகு தொடர்பு
10ஆம் அதிபதி 4வது வீட்டில் கேந்திரம் ஏறி அந்த கேந்திரம் ஏறினதோடு மட்டும் அல்லாது ராகுவோடு இணைவு. பொதுவாக சூரியன் ராகு ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்ததுனாக்கா அவரை நம்ம நம்பவே கூடாது. சூரியன் ராகு ஆனால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அது ஏற்படுத்திடும், தோஷத்தையும் ஏற்படுத்தும். யோகம்னாலே என்னங்க, தோஷம் தானே அர்த்தம். மறைமுகமாக அதுக்கு தோஷம்ன்றது மறைமுக பெயர், நேரடியாக அதுக்கு யோகம்னு பேர். ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து பதவிக்கு வந்துட்டாலே நமக்கு தப்பு பண்ண தானே தோணும், அது மனித இயல்பு தானே. அப்போ அந்த சூரியன் ராகு இணைவு என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனாலுமே கூட அடுத்த நிமிஷமே தரன்னு இருந்து விட்டுறோம். நிறைய அரசியல் தலைவர்களை நாம் இப்போ பார்க்குறோம், அசுர வளர்ச்சி அடைவாங்க. ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் ஃபெமிலியர் ஆகிடுவாங்க, 6 மாதத்தில் கீழே வந்துடுவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய அரசியல் தலைவர்களை இப்போ பார்க்குறோம். அவங்களுக்கு நம்ம நிறைய எடுத்தும் சொல்லிட்டோம், அவங்க நம்ம பேச்சை கேட்கல, அதுதான் விஷயம். எத்தனையோ அவங்களுக்கு பதிவும் நம்ம போட்டிருக்கிறோம். அப்போ அரசியல் தலைவர்களாகட்டும் அல்லது கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவங்களாகட்டும், ஸ்கூல் காலேஜஸ் ஆகட்டும், சினிமா துறைகளை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது கலைத்துறையை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அட்வொகேட்ஸு, ஆடிட்டர்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ எந்த தொழில் செய்பவராக, கனிம வளங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தனுசு ராசி இந்த சூரியன் ராகு இருக்கிறதால செவ்வாய் வேறு சனியோடு சம்மந்தப்படுறார். கனிம வளங்கிறது சனி செவ்வாய் சேர்க்கதா ரொம்ப முக்கியம். அந்த கனிம வளங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அப்போ நிறைய தோஷங்கள் இருக்குது. அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணவங்க அதுக்கெல்லாம் உடனடி பிராயச்சித்த பரிகாரம் ரொம்ப தேவைப்படுது. அந்த கனிம வளங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரி தான். அப்போ தனுசு ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். அப்போது இதில் நம்ம சாமி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, ஓகே சரியாக தான் சாமி நீங்கள் சொல்கிறீங்க, புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறீங்க. அப்போ இந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு, விடுபடுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு சரியான தீர்வு காண முடியும். அதுக்கு என்ன மாதிரியான ரெமெடி, என்ன மாதிரியான தசாபுத்தி நடக்குது, கோச்சாரங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய யோகி அவயோகி என்ன, இந்த ப்ராப்ளம் எப்போ சார்ட் அவுட் ஆகுமா ஆகாதா, இந்த பிரச்சனை விட்டு வெளியில் வருவீங்களா வரமாட்டிங்களா, இல்லை இது நடத்துறதுக்கு என்ன, சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணலாம், நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன செய்யலாம், எல்லாமே சாதுரியமாக என்ன பண்ணலாம், புத்தியை கொண்டு எப்படி பிழைக்கலாம், இது எல்லாமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பவர்களே எச்சரிக்கை கவனம் தேவை என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கேற்ற மாதிரி மார்ச் மாதம் நடந்துக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் அல்லது இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னாக்கா நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.